கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் தாவேக தலைவர் விஜயிடம் இன்றைய விசாரணையை நிறைவு செய்திருக்கிறது சிபிஐ. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 5 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த விசாரணை நீடித்திருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது. இன்றைய விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக தாவேக தலைவர் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டார்கள். 5 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற விசாரணை இன்றைய விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது. கரூரில் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் தாவேக தலைவர் விஜயிடம் இன்றைய விசாரணையை நிறைவு செய்திருக்கிறது சிபிஐ. அதேபோல விசாரணை முடிந்த நிலையில் விசாரணை அறையில் அவர் அமர வைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, நாளையும் விசாரணை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? விவரங்கள். கரூர் விவகாரத்தில் தாவேக தலைவர் விஜயிடம் தற்பொழுது இன்றைய விசாரணை என்பது முடிவடைந்துள்ளது. சுமார் 5 மணி நேரங்கள் நீடித்த இந்த விசாரணையில் பல்வேறு கேள்விகள் என்பது அதிகாரிகளால் முன்வைக்கப்பட்ட நிலையில் அந்த விசாரணை நாளை நடைபெறுமா இல்லையா என்பது தொடர்பான ஒரு முக்கிய ஆலோசனையை தற்பொழுது சிபிஐ மூத்த அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளார்கள். பெரும்பாலும் இந்த விசாரணையுடைய ஒரு நீட்டிப்பு என்பது நாளையும் இருக்கும் என்று ஒருபுறம் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கும் நிலையில்தான் அந்த ஒரு முக்கியமான ஆலோசனை தற்பொழுது சிபிஐ விசாரணை அதிகாரிகள் உள்ளிட்டோர் ஈடுபட்டு வருகிறார்கள். சுமார் 5 மணி நேரங்கள் அவரிடம் பல்வேறு முதற்கட்டமாக வாக்குமூலங்கள் பெற்று அதன் பிறகு பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் அதற்கான பதிலை அவர் அளித்துள்ளதாகவும் ஒரு சில விளக்கங்கள் என்பது சிபிஐ தரப்பிலிருந்து கேட்கப்பட்டது. எனவே கூடுதல் விளக்கத்திற்காக அவரை நாளை அழைப்பதா வேண்டாமா என்பது தொடர்பான ஒரு முடிவுகள் என்பது இன்னும் சற்று நேரத்தில் சிபிஐ அதிகாரிகள் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவர் அங்கு உள்ளே விசாரணை முடிந்து விசாரணை அறையில் தற்பொழுது அமர வைக்கப்பட்டுள்ளார். இன்னும் அதிகாரப்பூர்வமாக அவர் சிபிஐ அலுவலகத்திலிருந்து விட்டு அவர் வெளியேறவில்லை என்பது மிக முக்கியமாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே காவல்துறை அதிகாரிகளிடமும் விளக்கங்கள் கேட்கப்பட்ட நிலையில்தான் இன்றைய இந்த விசாரணை என்பது தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக நிறைவடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்து இருக்கிறார்கள். இருந்தாலும் தற்பொழுது வெல்லும் தாவேக தலைவர் விஜய் சிபிஐ அலுவலகத்திலிருந்து வெளியே வரவில்லை என்பதும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். நன்றி சுசித்ரா விவரங்களுக்கு.